தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே ஒரு தெய்வம் தந்த கோபிகா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இன்றைக்கா பர்த்டே? இல்லை முடிஞ்சேனே. ஓகே, பர்த்டே அண்டு தான் இந்த கிஃப்ட் எல்லாம் வந்தது. கலர்ஸ் கேக் அங்க சேம். சேம் யூ லைக் பர்பிள்? இல்ல, யூ லைக் green green? Oh, I balloon green, no? green balloon கொண்டு வந்தேன். From purple. So cake. balloon யாவது greenல கொடுப்போமே பிள்ளைக்கு சொல்லி. ஓகே, சர்ப்ரைஸா கொஞ்சம் gift வந்திருக்குது. பர்த்டே அண்டு வந்தது. யார் அனுப்பியிருப்பாங்க? அம்மாவா? இல்லையே, அம்மா அனுப்பலையே. No. பிடிச்சிருக்கா கேக்? இன்னும் பர்பிள் ஆன் வந்திருக்கேன். இது சாக்லேட் பர்பிள் கலர். அப்ப நாங்கள் green நாங்கள் not like green. ஓ, very like purple today. மேனே பிடிச்ச கலர் அண்டு. From today. Okay. இல்லையா, green தான் இருக்கு. Green. Okay. இதுவும் எதிர்பார்க்காம பர்பிள் ஆண்டாப்பா வந்திருக்குது. தேங்க்யூ. பலூனை தாங்க, ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணி பாருங்க. அளவு சரியா இருக்கா? சரியாது என்ன அதான் தெரியுமா என்ன மாற்றலாம் இல்லாட்டி. பீஸா விருப்பமா? எந்த பிள்ளைகள் பீஸா விரும்ப மாட்டாங்க. கேட்குற கேள்வியா இது? பீஸா சாப்பிட போக வேண்டிய பர்த்டே வந்து போகல, அதனால நாங்களே கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இது எந்த கிஃப்டா? தேங்க்யூ. உங்களுக்கு தெரியுமா முதல்ல இவங்கள கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க? சரி, இன்னொரு கிஃப்ட் Something doubt இருக்கு. பின்னுக்கு திரும்பி நில்லுங்க. எனக்கு தெரியல. பின்னுக்கு திரும்பி நில்லுங்க. ஓ, இந்த பிள்ளைய வச்சு காமெடிக்க முடியும்னு பண்ணலையே. இங்கே பார்த்தீங்களே, பல்லு முழுக்க தெரியுது வெளியில். உங்களுக்கு தங்கச்சின பல்லு அக்காவை நோண்டி பண்ண வடிவா திரும்பணும். நீங்கள் வடிவா திரும்பணும். சரிதானே? ரைட். ஓகே, இப்போ சரி. ஓகே, திரும்பி பாருங்க. எனது சொந்தம் நீ, எனது பகையும் நீ, காதல் இப்போதான் முகம் கிளியராக இருக்கு. இவ்வளோ நேரம் முகம் இருண்டு போய் கிடந்தது. என்ன கிரீன் கலர் தேடி கிடைக்கல, கிரீன் தான் விருப்பம் என்று சொன்னாங்க. இந்த கிஃப்ட் தந்தது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாரு? சரி, அம்மாவா அப்பாவா? 2 பேர் இருக்கிறாங்க. யார்? 2 பேருமா? சரி, மற்ற கிஃப்ட் எல்லாம் அம்மா தந்தது, நேரத்தோட தந்த கிஃப்ட் எல்லாம். ஓகே, நீங்கள் 3 தவணையிலையும் முதலாம் பிள்ளை வந்ததால உங்களோட அப்பா இதை அனுப்பி விட்டுருக்காரு உங்களுக்கு. சரியா? பிடிச்சிருக்குதா? கலர் ஓகேயா? பிள்ளைக்கு க்ரீன் தான் விருப்பம் இருந்தது. தங்கச்சிங்க அப்ப இந்த இது யாருக்கு? இந்த தெரு பொம்மை யாருக்கு? இது சைஸ் காணாது. என்ன இருக்குதா உங்களுக்கு? இருக்குதா? எனக்கு அப்பா வாங்கி அப்பா இதுவும் அப்பா தான் வாங்கி கொடுத்து. பெருசா சின்னனா? சின்ன இந்த அளவு, இந்த அளவு. அப்ப இப்போ இது அக்காட்ட பறிக்கிறதா? இல்லை. இல்லையா? அக்கா தருவா என்ன? சரியா? ஓகே, நீங்களும் அந்த பக்கம் திரும்பிங்க. ஒரு சின்ன கிஃப்ட் இருக்கு உங்களுக்கு. அக்காவை பார்த்துட்டு அச்சோ, இந்த பாருங்க, அது டொம்மண்டு வெடிக்கும். அக்கா பிடிச்சிங்கடா. சரி, நீங்கள் இன்னும் திரும்புங்களேன். டொம்மண்டு சத்தம் கேட்கும். நீங்கள் அக்கா பிடிச்சி தள்ளி விட்டீங்கன்னா சரியாங்களே. சரிதான். வெடி கொடுத்துறமே. வெடினா பயமா? பயம் இல்லையா? காலுக்குள்ள வெடிச்சா? சரி, பாப்போம் என்ன எங்க வெடிக்குதுன்னு. திரும்புங்க. எப்படி சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு பிள்ளைக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவரை சிரிப்பை பாருங்க. அது இப்பதான் தங்கச்சி நம்ம கோமம் வெளிச்சமா கிடக்கு. டோலை கண்டா பிறகு அக்காவுக்கு மட்டும் கொடுத்தா சரி. ஏன்னா தங்கச்சிக்குமா வேணா கட்டி பிடிச்சி நித்திரவுள்ள சண்டை பிடிக்கிறதா? யார் சண்டை பிடிக்கிற? பொம்மைக்கு நித்திரவுள்ள கட்டி பிடிச்சி. அவன் சைஸ்ல உண்டு, அக்காண்ட சைஸ்ல உண்டு.
இனி சண்டை பிடிக்க தேவையில்ல ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி படுங்க என்ன ஓகே இது பார்த்தீங்களா இப்படி மண்டி இல்லையா எதிர்பார்க்கல சந்தோஷமா எவ்வளவு சந்தோஷம் சொல்லணுமே அவ சொல்ல போறா போல எவ்வளவு சந்தோஷம் பாப்போம் நிறைய சந்தோஷம் அதுக்கு கூட கண்ணிலேயே தெரியுது இது பிள்ளைக்கு அம்மா அடக்கிட்டா அது அப்பா வாங்கி கொடுத்தது பிங்க் பிடிக்குமா பிள்ளைக்கு அந்த ஓகே ஒரு எனக்கு கண்ணில் சொல்லுது குட் குட் சரி ஓகே எவ்வளவு சந்தோஷம் நிறைய உண்மையா சந்தோஷமா ஓகே என்ன சொல்ல போறீங்க அம்மாக்கு கண் கலங்குது அம்மா இப்போ வருவான் என்ன ஓகே இதே போல் எப்பவும் ஹாப்பியாக இருக்க வேணும் இனி வர பிறந்த நாட்களை அம்மாவோட சேர்ந்து கொண்டாடுங்க அம்மா வந்துடுவா அப்படின்னு கோபிகா இதே போல் எப்பவும் சந்தோஷமாக இருக்க வேணும் என்று எங்களுடைய கப்பி சப்ரி சார்பாகவும் எங்களோட அம்மா அப்பா சார்பாகவும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கேக் கட் பண்ணுவோமா உயிரே உயிரே உன்னை விட எதுவும் உயிரில் பெரிதாயடி அழகே அழகே உன்னை விட எதுவும் அழகே அழகாயடி வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே உன் பூவிழி குறுநகை அதில் ஆயிரம் கவிதையே எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே